ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸ்ரே இந்த எக்ஸ் கதிர்கள் கண்டுபிடிப்பு என்பது இயற்பியல் உலகிலும் சரி மருத்துவத்துறையிலும் சரி ஒரு மாபெரும் புரட்சியை ஏற்படுத்திய நிகழ்வாகும். அதன் பெயர் காரணமும் சரி, அதன் சோதனை செய்த விதங்களும் சரி, அதன் இன்றைய நவீன கால பயன்பாடு என அனைத்துமே மிகவும் சுவாரஸ்யமும் ஆச்சரியமும் கலந்த விஷயங்கள். அவற்றை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த தெரியாத கதிர்கள் அன்னோன் ரேஸ் மனித உடலின் உள்புற அமைப்புகளை முதல் முறையாக பார்க்க அனுமதித்து நோய் கண்டறிதல் மற்றும் சிகிச்சை அளிக்கும் முறையை நிரந்தரமாக மாற்றி அமைத்தது. ஜெர்மனி நாட்டில் உட்ஸ்பர்க் பல்கலைக்கழகத்தில் இயற்பியலாளராக இருந்தவர் வில்ஹெல்ம் கான்ராட் ரான்ஜன் என்பவர். அவர் 1895 நவம்பர் 8 தனது ஆய்வகத்தில் கேதோடு கதிர்கள், அதாவது எலக்ட்ரான் கற்றைகளை பற்றி ஆய்வு செய்து கொண்டிருக்கும் போது க்ரூப்ஸ் டியூப் எனப்படும் வெற்றிட குழாயை பயன்படுத்துகிறார். ரான்ஜன் க்ரூப்ஸ் குழாயை ஒரு அடர்ந்த கருப்பு அட்டைப்பெட்டியால் முழுவதுமாக மூடினார். கேதோடு கதிர்கள் ஒளியை வெளியிடுவதில்லை என்பதை உறுதிப்படுத்தவே இவ்வாறு செய்கிறார். குழாயில் உயர் மின்னழுத்தத்தை ஹை வோல்டேஜ் செலுத்தி பரிசோதனை செய்த போது குழாயில் இருந்து சிறிது தூரத்தில் வைக்கப்பட்டிருந்த பேரியம் பிளாட்டினோ சயனைடு என்னும் ரசாயனம் பூசப்பட்ட திரையில் ஒரு மங்கலான பச்சை ஒளி புளோரோசென்ஸை கவனித்தார். குழாயை கருப்பு அட்டைப்பட்டி மறைத்திருந்த போதிலும் அந்த மர்மமான கதிர்வீச்சு கடந்து சென்று திரையை ஒளிரச் செய்தது. இதிலிருந்து இதுவரை அறியப்படாத காகிதம், மரம் போன்ற பொருட்களை ஊடுருவி செல்லக்கூடிய புதிய வகை கதிர்வீச்சு இருப்பதை ரான்ஜன் உணர்ந்தார். இந்த கதிர்களின் தன்மை தெரியாததால் அவர் கணிதத்தில் பயன்படுத்தப்படும் எக்ஸ் என்ற மாறியை பயன்படுத்தி எக்ஸ் ரேஸ் என்று பெயரிடுகிறார். ரான்ஜன் தனது கண்டுபிடிப்பின் மிக முக்கியமான பண்பான ஊடுருவி செல்லும் ஆற்றலை சோதிக்க தொடங்கினார். அவர் பல்வேறு பொருட்களை எக்ஸ் கதிர்கள் பாயும் பாதையில் வைத்து சோதித்தார். கடினமான பொருட்களான உலோகம், எலும்பு போன்றவை குறைவாகவே கதிர்களை ஊடுருவ அனுமதித்தன. மென்மையான பொருட்கள், காகிதம், தசை போன்றவை எளிதில் ஊடுருவப்பட்டது. இந்த சோதனையின் உச்சகட்டமாக அவர் தனது மனைவி அன்னா பெர்தா ரான்ஜன் அவர்களின் கையை எக்ஸ்ரே பாய்ச்சும் பாதையில் வைத்து 15 நிமிடங்கள் கதிர்களை பாய்ச்சினார். அதன் மூலம் கிடைத்த படத்தில் அன்னா பெர்தாவின் கையின் மெல்லிய எலும்புகள் அவற்றை சுற்றியிருந்த சதையின் நிழலில் மிக தெளிவாக தெரிந்தன. குறிப்பாக அவரது திருமண மோதிரம் எலும்புகளின் மீது படிந்திருப்பதும் பதிவானது. அதுவே உலகின் முதல் மனித உடல் எக்ஸ்ரே படமாகும். ரான்ஜன் தனது கண்டுபிடிப்பை 1895 டிசம்பரில் வெளியிட்டார். இதன் தாக்கம் உடனடியாக உலகம் முழுவதும் பரவியது. அறிவியல் சமூகம் இந்த புதிய பார்வையை பார்த்து மலைத்து விட்டது. 1901 ரான்ஜன் தனது கண்டுபிடிப்புக்காக உலகின் முதல் இயற்பியலுக்கான நோபல் பரிசை பெற்றார். கதிர்வீச்சால் ஏற்படும் பாதிப்புகளை உணர்ந்து எக்ஸ்ரே உபயோகத்தில் பாதுகாப்பு விதிமுறைகள் மற்றும் கட்டுப்பாடுகள் கொண்டு வரப்பட்டன. மோமோகிராம், சிடி ஸ்கேன், பல் மருத்துவ பரிசோதனைகள், பொருட்களின் உள்கட்டமைப்பை சரிபார்த்தல், விமான நிலையங்களில் பயணிகளின் உடைமைகளை பரிசோதித்தல், விண்வெளியில் உள்ள சூடான வாயுக்கள் மற்றும் கருந்துளைகள் போன்றவற்றை ஆய்வு செய்தல் இந்த எக்ஸ் கதிர்களால் தான் செயல்படும்.